இந்த வருடத்திலும் 8 மாதங்களை முடித்து இந்த புதிய மாதத்திலே கல்வி வெளிப்பீடாக எங்கள் ஆண்டவரின் பெரிதான கேள்வி நம்முடைய பாதத்திலே சமூகத்தை நன்மையோடும் நாங்கள் கூறி வந்திருக்கிறோம். யாராவது பங்குள்ள அனைவரையும் கூட வேண்டும் பிரச்சனமாக கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதை நாம் ஆச்சரிக்கிறோம். அதன் ஆரம்பமாக நாங்கள் தலைகளை தாக்கி சொன்னீர்கள். எங்களை நேசிக்கிறார்கள். இதற்கான காரியங்களை நம்முடைய துதிக்கும் சொல்லிக்கும் சொன்னோம். கட்டாய இடத்தில் நான் 8 மாதங்களை முடித்து கிருபையாலே அந்த 8 மாதங்களை சந்தோஷமாக கடந்து இன்னும் ஒரு புதிய மாதத்தை காண்பிக்கிறது. எங்களை கிருபை செய்திருக்கிறார்கள். நாங்கள் துதிக்கிறோம். இந்த 8 மாதங்கள் நம்முடைய கிருபை கடந்தவரோடு கூட இந்த அற்புதமாக வழிநடத்தியான நல்ல நேர்களை நான் நினைத்து பார்க்க நாங்கள் துதிக்கிறோம் சொல்லிக்கிறோம் சுவாமி. இந்த புதிய மாதத்தின் முதல் நாள் காலையிலே நான் உங்களுடைய சமூகத்திலே கூடி வந்தேன். உங்களை துதிக்க, உங்களை பூஜை ஆட, உங்களுடைய வசனங்களை தியானிக்க இடத்திலே கூடி வந்திருக்கிறவர்களே கர்த்தாவே, எங்கள் மத்தியில் அசைவாடமாக உங்களிடத்திலே ராஜா, உங்களுடைய பிரசன்னம், நிறைவான பிரசன்னம் உங்கள் மத்தியிலே நீங்கள் கரணமாக உங்களிடத்தில் பேசியிருக்கிறோம். எனக்குள்ள தந்தையை நாங்கள் இந்த வழிபாட்டிலே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உங்களுடைய துதிகளை நன்மையை செலுத்தி உங்களுடைய மெய்யான தெய்வீக சமாதானத்தை உடனே நிறைவாக பெற்றவர்களாக செல்லக்கூடியதாக நீங்கள் உங்களுடைய வழிநடத்தக்கூடியதாக ஆசீர்வதிக்கும்படியாக தொடர்ந்து மாறாத முழுவதுமாக உங்களுடைய பிரசன்னம் உங்கள் மத்தியிலே இருக்கிறதுமாக நீங்கள் இந்த துதிகளை மகிமைப்படுவதுமாக நாங்கள் எல்லா கதைகளும் உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக நாங்கள் நடந்து கொண்ட தேவையை எங்களை வல்லமையாக ஆக்குவோம். வந்திருக்கிற உங்களுடைய குறிப்பிடையோடு நீங்கள் இடைப்பட்டு அந்த உடலிலே பின்னான மாற்றத்தை இருக்கிறவர்களாக நிறைவான சமாதானத்தை இருக்கிறவர்களாக சொல்லி செலுத்துகிறார்கள். தேவையை உங்கள் மத்தியிலே உடையது எங்கள் ஒவ்வொருவருக்கும் எல்லா காரியங்களை நடத்தி தர வேண்டும். எங்களுக்காக கதாயை செய்தி மறைத்து உயிர்த்தெழுந்து என்றும் ஜீவனோடு மிகவும் சன்னிதியை எங்களுக்காக தகுந்த மகாராணிகளை எங்கள் ஆண்டவருக்கு மீண்டும் நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த ஜெபத்தை காவியோடு பணியோடு நடக்கிறோம் என்று ஆசீர்வதிக்கிறார்கள். ஆமென். நாங்கள் அனைவரும் எழுந்திருந்து அன்புள்ள ஆண்டவரே, நான் பண்புள்ள காலராய் கேட்பட வாழ்ந்ததை அன்பனை அருமையை பாடலை காண்போம். இந்த பாடல் கடைசி சதத்தை கொண்டு மூன்றாவது மனையோடு Yeah.
இயேசு சிலுவையிலே கொண்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர்களை அவரிடம் கொண்டு வந்தோரை சிலர்கள் கடிந்து கொண்டார். இயேசுவோ அதை கண்டு சினமடைந்து சிறு பிள்ளைகள் என்னிடம் வர அவர்களை தடை செய்யாது. கடவுளின் அரசு அப்படி ஒரு சிறு பிள்ளையை கடவுளின் அரசை இவன் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவனால் அதை செய்கிறார். இது உறுதி என்று உங்களுக்கு சொல்லும் என கூறிவிட்டால் அவர்களை அழைத்துக் கொண்டு அவர்களின் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். கிறிஸ்துவுக்குள் அன்பான கிறிஸ்துவுக்குள் புது வாழ்வின் அடையாளமாய் நான் உங்களுக்கு பெற்று கடவுளின் குடும்பமாக இருக்கிறாரே உறுப்பினராகுவதற்கு கிறிஸ்தவ தாய்மொழியை கம்பளையை கொண்டிருக்கிறார். கடவுள் தனது பொருட்கள் தந்திருக்கின்றதிலே நாம் மக்களை கொண்டு வந்து கிறிஸ்து நாம் எல்லோருக்காகவும் வெற்றி கொண்டவர்களை பிள்ளை உரிமை கிறிஸ்து பிள்ளையை நேசிக்கிறார். இரக்கத்தின் கடலினால் அரவணைத்து நித்திய வாழ்வில் ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதித்து இப்பிள்ளையை தமிழர் ஏற்றுக்கொள்ள அழைக்கமாக இருக்கிறார். ஜெபம் பண்ணுவோம். 2 வருடமாய் தந்தையே எல்லாவற்றையும் படைத்து எங்களை உமது சாயலில் உருவாக்கியை காண்போமே நாங்கள் துதிக்கிறோம். நாம் பாவத்தை விழுந்தபோது நீர் எங்களை இருளிலே விடாமல் உமது ஒரே மனிதனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த இரட்சகராக நம்மை காண்பிக்கிறீர். கிறிஸ்து தனது மரணத்தினாலும் உயிர்த்தெழுதலினாலும் தீமையின் வல்லமையின் இடத்தை காண்பிக்கிறார். தூய ஆவியானவர் அனுப்பியவரை புதிய படைப்புகளாக உமது தயவு காண்பிக்கிறீர். சற்று வருடமாக இந்த நாளில் உங்களுக்கு கிறிஸ்துவின் கிருபையின் வழியாக இந்த திருமுகத்திலே கலந்து கொள்கிறோம். நாம் யாரும் ஆமாம் இப்போ உடைய பரிசுத்தமான குழந்தையோடு பெற்றோரோடு அந்த ஒருவரை நாவினால் சேர்க்கும்படி நிரப்பும்படியாய் நாங்கள் செய்வோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டுகின்றோம். ஆமென்.
கிறிஸ்துவுக்காக பணி செய்து வாழ்வதற்குரிய விளக்கம் அளிக்கின்றார். யாவும் சேர்ந்து விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். உலகத்தை உருவாக்கிய அந்த யாரை கடவுளை விசுவாசிக்கிறோம். மனித குலத்தை மீட்டுக்கொண்டு அவருடைய மகனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். கடவுளின் மக்களை புனிதப்படுத்தி தூய ஆவியானவரை விசுவாசிக்கிறோம். ஆமென். இப்பொழுது இந்த பிள்ளையை கொடுப்பதற்காக ஒப்புக் கொடுக்க விரும்புகிறார். துதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். நாங்களும் எழுந்து அவரை துதித்து போற்றி பாடுவோம். காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம்
ஓசன்னா 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 இன்றும் ஓசன்னா 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 சத்துருவை மிதிப்பார் எதிரி அடங்குவார் இயேசுவை ஜெயிப்பார் ராஜரீகம் பண்ணுவார் சத்துருவை ஜெயிப்பார் எதிரி அடங்குவார் இயேசுவை ஜெயிப்பார் ராஜரீகம் பண்ணுவார் கரங்களை தட்டி துதித்துக் கொண்டீரே நீயும் கரங்களை தட்டி துதித்துக் கொண்டீரே ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே கட்டுக்களை அறுப்பார் சாபங்களை முறிப்பார் வேதனையை மாற்றுவார் புதுபலன் தருவார் கட்டுக்களை அறுப்பார் சாபங்களை முறிப்பார் வேதனையை மாற்றுவார் புதுபலன் தருவார் கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டீரே நீயும் கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டீரே ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே விண்ணப்பத்தை கேட்பார் கிருபையை பொழிவார் வாக்குத்தத்தம் செய்தார் நிறைவேற்றி முடிப்பார் விண்ணப்பத்தை கேட்பார் கிருபையை பொழிவார் வாக்குத்தத்தம் செய்தார் நிறைவேற்றி முடிப்பார் கரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டீரே நீயோ கரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டீரே ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா 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 பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. நம்முடைய கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை. ஒருவராய் பெரிய காரியங்களை நடப்பிக்கிற தேவன். எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கூட பலத்த கிரியைகளை, அற்புதங்களை, ஆச்சரியமான காரியங்களை, நாங்கள் எதிர்பாராத காரியங்களை கூட நடத்தி முடித்திருக்கிறார். அவர் அன்பு நிறைந்த தேவன், கிருபை நிறைந்த தேவன். அவரை தொடர்ந்து நாங்கள் போற்றி பாடுவோம். நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. அவர் நல்லவர் மட்டுமல்ல, எங்கள் ஒவ்வொருவர் மீதும் கிருபை நிறைந்த தேவனாக இருக்கிறார். நாங்கள் பாவிகளாக இருந்த வழியிலும் எங்களை தேடி வந்த ஆண்டவராக, எங்களை மன்னித்து அவர் அண்டையில் ஏற்றுக்கொள்ள சித்தம் கொண்ட ஆண்டவராக இருக்கிறார். அவரை நாங்கள் துதித்து பாடுவோம். நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நன்மைகளை எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். நன்மைகளை எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். துதி உமக்கே, கனமுமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனமுமக்கே,
உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. நீரின்றி வாழ்வு இல்லை உணர்ந்தேனையா, உங்களின் மாறா அன்பை மறவேனையா. நீரின்றி வாழ்வு இல்லை உணர்ந்தேனையா, உங்களின் மாறா அன்பை மறவேனையா. துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. என் மன ஆழம் என்ன நீரறிவீர், என் மன விருப்பங்கள் பார்த்துக் கொள்வீர். என் மன ஆழம் என்ன நீரறிவீர், என் மன விருப்பங்கள் பார்த்துக் கொள்வீர். ஊழிய பாதைகளில் உடன் வருவீர், சோர்ந்திட்ட நேரங்களில் பலம் தருவீர். ஊழிய பாதைகளில் உடன் வருவீர், சோர்ந்திட்ட நேரங்களில். பார்வையில் அயோக்கியமாய் நடந்து உமது பெயருக்கு இழுக்கை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் சுவாமி. எங்களை நாங்களே ஏமாற்றிக்கொண்டு துணிகரமான பாவங்களுக்கூடாக கடந்து போய் கொண்டிருக்கிறோம். மற்றவர்களின் துன்பங்களையும் கவலைகளையும் பற்றி கரிசனையற்று எங்கள் சொந்த நலனை சார்ந்து சுவாமி சுகபோகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்பா, எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் என்று நாங்கள் உம்மிடம் கேட்கக்கூட தகுதியுடையவர்கள் அல்ல சுவாமி. எங்களுக்கு பாவம் செய்கிறவர்களை சுவாமி நாங்கள் வஞ்சிக்க வகை தேடிக்கொண்டு சுவாமி பாவத்தை எங்கள் மனதில் சுமந்து கொண்டிருக்கிறோம். அப்பா அப்பா ஒரு கணம் எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க சுவாமி. நாங்கள் செய்த ஒவ்வொரு பாவங்களுக்காகவும் நாங்கள் உம்மிடம் மன்னிப்பை வேண்டி நிற்கிறோம் சுவாமி. மீண்டுமாக நாங்கள் அந்த பாவங்களுக்குள் விழுந்து போகாத படிக்கு தேவரீர் எங்களுக்கு கிருபை செய்து எங்களை வழி நடத்தும் படிக்காய் இயேசுவின் இனிதான நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் எங்கள் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் நன்மைகளையும் அதிசயங்களையும் செய்து கொண்டிருக்கின்றார். அவர் எமக்கு செய்துள்ள அற்புதங்களை நாங்கள் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வகையில் இவ்வழியில் நாங்கள் ஒரு சாட்சிக்கு செவி நடப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் கற்பமுற்றதை அறிந்த அதே கிழமையில் நான் இங்கே இந்த ஆல்டரில் வந்து ஆண்டவரே நான் கற்பமுற்றிருக்கிறேன், அதுக்காக நன்றி. நான் இந்த இடத்திலே என்னுடைய பிள்ளையை மறுபடியும் கொண்டு வந்து பேப்டிசம் கொடுக்க மட்டும் நீர் என்னோடு கூட இருந்து வழிநடத்துவனுமாக என்று நான் வேண்டிக் கொண்டேன். அதேபடி கடவுள் அந்த கற்ப காலத்திலே என்னுடைய வேலைகளிலும் வேலை பழுக்களோடையும் நான் எனக்கு சரியான வழிநடத்தலை தந்ததுக்காக நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஞானமாய் என்னை வழிநடத்தினார். எல்லாமே எனக்கு செய்யக்கூடியதாக இருந்தது. அது மாத்திரமல்லாமல் ஒரு அருமையான குழந்தையை எனக்கு தந்திருக்கிறார். அதோட அன்பான கணவரையும் ஒரு நல்ல குடும்பத்தையும் எனக்காக தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். அதோடு கூட
கடவுள் நான் எப்போதும் கேட்குறதுக்கு முன்பதாகவே அவர் எனக்கு தருகிற ஆண்டவராக இருக்கிறார். அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நான் கேட்பதுக்கும் அதிகமாக எனக்கு எப்போதும் கொடுக்கிறபடியால் நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றி. விண்ணப்ப ஜெபத்துக்காக எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். நாங்கள் சிறுமையும் எளிமையுமானவர்கள் என்று சங்கீதக்காரன் சொல்லுகின்ற வண்ணமாய் கர்த்தாவே, எளிமையான எங்களை கண்ணோக்கிற தேவன் என்று நாங்கள் நம்பி உமது சமூகத்தண்டை இந்த நாளிலே வந்து நிற்கின்றோம். ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்த எல்லா விதமான ஆசீர்வாதங்கள், உம்முடைய கிருபைகள் ஒவ்வொன்றையும் நினைந்து நாங்கள் நன்றியும் துதியும் செலுத்துகின்ற அதே வேளையில் கர்த்தாவே, எங்களுடைய ஜெபங்களை, எங்களுடைய விண்ணப்பங்களை உமது பாத தண்டையிலே கொண்டு வந்து வைக்கிறோம் சுவாமி. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொல்லி மறுபடியும் சங்கீதக்காரன் சொல்லுகின்ற வண்ணமாய் ஆண்டவரே, இந்த கால வேளையிலே இந்த இடத்திலே சுவாமி யார் யார் எல்லாம் பாரத்தோடு வந்து நிற்கிறார்களோ, வேதனையோடு வந்து நிற்கிறார்களோ, கவலையோடு வந்து நிற்கிறார்களோ, அவர்களுடைய பாரங்களை அறிகிற தேவன் நீர் என்று இந்த கால வேளையிலே நாங்கள் அறிக்கை செய்கின்றோம் சுவாமி. இந்த நேரத்திலே ஒவ்வொருவருக்கும் நீர் உமது சமூகத்தை, உமது பிரசன்னத்தை கொடுக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. இந்த கால வேளையிலும் விசேஷமாய் எங்களுடைய திருச்சபைக்காய் ஜெபித்து நிற்கின்றோம். இந்த நாளிலும் அருமையாய் இந்த சபையிலே சேர்த்து கொண்ட அந்த சிறு பிள்ளைக்காய் நன்றி செலுத்துகின்றோம். அந்த பிள்ளையானது இந்த திருச்சபையிலே உம்மை விசுவாசிக்கிறவளாய் வளரத்தக்கதான கிருபைகளை சபையாகிய எங்களுக்கு நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றியோடு கூட துதிக்கிறோம் சுவாமி. எங்கள் ஆத்துமாவை காத்தரலும், நாங்கள் பக்தி உள்ளவன் என் தேவனே, உம்மை நம்பி இருக்கின்ற உமது அடியார்களை நீர் ஒருபோதும் தள்ளிவிடாத தேவன் என்றபடியார் உம்மை நன்றி செலுத்துகின்றோம். இந்த சபையிலே நடக்கிறதான எல்லா ஊழியங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் சுவாமி. அது உமது நாமத்துக்கு மகிமை கொண்டு வரத்தக்கதாய் கர்த்தர் ஒவ்வொரு ஊழியங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாகவும் அந்த ஊழியங்களை செய்கின்ற மக்களை நீர் வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கென்று இருக்கிற போதகருக்காக நன்றி செலுத்துகின்றோம். போதகரின் குடும்பத்துக்காக நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்துமாய் கர்த்தருடைய சித்தம் இந்த சபையிலே நிறைவேற வேணும் என்று சொல்லி நாங்கள் ஜெபித்து நிற்கின்றோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகின்றோம். இந்த நேரத்திலும் கர்த்தாவே, எங்களுடைய நாட்டுக்காக வந்து ஜெபிக்கிறோம் சுவாமி. இம்மட்டும் எங்களை இந்த நாட்டிலே வாழ வைத்த தெய்வம் நீர் சுவாமி. இந்த நாடு ஒரு செழிப்பையும் சமாதானத்தையும் கண்டறியத்தக்கதாய் கர்த்தர் வழிகளை திறந்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் இன்னும் ஒரு ஜனாதிபதி தேர்தலுக்காக ஆயத்தப்படுத்துகின்ற இந்த வேளையிலே ஆண்டவர் எங்களுக்கு ஒன்று சிறந்த தலைவனை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதற்கேற்ற விதமாய் எங்கள் வாக்குகளை பயன்படுத்த ஆண்டவர் எங்களுக்கு ஞானத்தையும் வழிநடத்தலையும் தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, பாரத்தோடு இந்த நாட்டையும் இந்த நாட்டின் மக்களையும் ஆண்டவரே உமது கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அதோடு கூட கர்த்தாவே, யார் யாருக்கெல்லாம் எங்களுடைய விண்ணப்பங்கள் இந்த நாளிலே தேவையாய் இருக்கிறதோ ஒவ்வொருவரையும் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஆண்டவரே எனக்கு இறங்கும், நாடோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று சொல்லி நாள்தோறும் உம்மை கூப்பிடுகிற அநேக மக்களுக்காய் ஜெபிக்கிறோம். தங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படவில்லை என்று சொல்லி கர்த்தாவே துக்கத்தோடு இருக்கிற அந்த மக்களை நீர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய கிருபையும் வழிநடத்தலும் ஒவ்வொருவர் மேலும் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, உமது அடியேனுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும் ஆண்டவரே. உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்த
உயர்த்துகிறேன் என்று யார் யாரெல்லாம் இந்த நேரத்திலே தங்களுடைய ஆத்துமாக்களை உம்மிடமாய் உயர்த்துகிறார்களோ அவர்களுடைய ஆத்துமாக்களே கர்த்தர் மகிழ்ச்சியாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இன்னுமாய் கர்த்தாவே நோய்களோடு கூட இந்த ஆலயத்துக்கு வர முடியாமல் கர்த்தாவே வீடுகளிலே இருக்கிறதான அன்பார்ந்த பிள்ளைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளை சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உமது தேவ ஆறுதல் அவர்களுக்கு கூட இந்த நேரத்திலே புறப்பட்டு செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். யார் யாரெல்லாம் இந்த ஆராதனை கர்த்தாவே செவிமடுத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களிடமாய் தேவனுடைய அன்பும் கிருபையும் சமாதானமும் கூட வரும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களை இந்த நேரத்திலே தாழ்த்தி உம்மிடமாய் ஒப்படைத்து எங்கள் ஜெபங்களை கேட்டருளும் அன்புள்ள பிதாவே. ஆமென். இன்றைய இறை வழிபாட்டில் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து இறை உள்ளங்களையும் அயல் சேகரங்களிலிருந்து இணைந்து கொண்டிருக்கும் சகல அன்புள்ளங்களையும் மற்றும் நேரலை ஊடாக இணைந்து கொண்டிருக்கிறவர்களையும் கூட மீண்டும் ஒரு தடவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். சபையார் பின்வரும் அறிவித்தல்களுக்கு செவி கொடுக்கும்படி உங்களை அன்போடு வேண்டுகிறோம். இன்றைய ஆராதனையின் பின்னர் தேநீர் ஐக்கியத்துக்கு சகலரையும் அன்புடன் அழைக்கின்றோம். ஆராதனையின் பின்னர் பெண்கள் சங்க உறுப்பினர்களுக்கான திருமுறை படிப்பு நடைபெறும். அனைத்து பெண்களையும் ஸ்கொட் மண்டபம் 1ஆம் மாடிக்கு அன்போடு அழைக்கின்றோம். இலங்கை மெதடிஸ்ட வாலிபர்களால் நடாத்தப்படும் அகில இலங்கை வாலிபர் பாசறை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி தொடக்கம் 17ஆம் தேதி வரை நடைபெறவிருப்பதால் இப்பாசறைக்கான நிதியை திரட்டுவதற்காக பேண்ட் விற்பனை செய்கின்றனர். எங்களுடைய வாலிபர்கள் தயவு கூர்ந்து இயலுமானவர்கள் அதனை வாங்கி அந்த பணிக்கு உங்கள் கரங்களை நீட்டும்படியாக அன்புடன் அழைக்கின்றோம். ஒரு பேண்டின் விலை 1000 ரூபாய் மட்டுமே. ஜப ஊற்று ஜப வேளை வழமை போல் வியாழக்கிழமைகளில் காலை 10 மணிக்கு நடைபெறும். வரக்கூடியவர்கள் வந்து கலந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைய நாளிலும் தமது குழந்தைக்கு திருமுழுக்கு கர்த்தருடைய கிருபையின் வெளியரங்கான அடையாளமாக இன்றைய நாளிலும் தமது குழந்தைக்கு திருமுழுக்கு பெற்றுக்கொண்ட பெற்றோர் தங்களுடைய கர்த்தருடைய கிருபையின் வெளியரங்கமான அடையாளமாக ஐக்கிய வேளைக்கு, அதாவது சிற்றுண்டி வேலை ஒன்றுக்கு உங்கள் அனைவரையும் அதில் கலந்து கொள்ளும்படி அன்போடு அழைக்கின்றனர். தயவு செய்து அனைவரும் அந்த ஐக்கிய வேளையில் பங்கெடுக்கும்படி உங்களை அன்போடு வேண்டுகிறோம். இந்த வாரம் தமது பிறந்த நாட்களை நினைவு கூறுவோர் விபரம்: 3ஆம் தேதி செப்டம்பர் 3ஆம் தேதி மிஸ்டர் சுதாகரன், செப்டம்பர் 6ஆம் தேதி மிஸ்ஸஸ் மேரி சந்திரிகா கணேஷ்குமார். ஆராதனை முடிவின் பின்னர் திடப்படுத்தல் வகுப்பு நடைபெறும். இவையே இந்த வாரத்துக்குரிய சபையின் அறிவித்தல்கள். இந்த ஆராதனையில் யாராவது முதல் தடவையாக கலந்து கொள்வீர்களாக இருந்தால் ஆராதனை முடிவிலே எங்களுடைய வழிகாட்டிகளை சந்தித்து உங்களை அறிமுகப்படுத்தி செல்லும்படி அன்போடும் தாழ்மையோடும் வேண்டுகிறோம். நன்றி. நாங்கள் அனைவரும் எழுந்து சேர்ந்து விந்தை கிறிஸ்திய சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை என்ற பாடலை பாடுவோம். இந்த வேளையிலே ஆண்டவருடைய பணிக்கான உங்களுடைய கொடைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. விந்தை சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. சுந்தர
மேன்மைகள் எனக்கு இருப்பினும் இன்றைக்கு இயேசு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை இறந்த ஆஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் எனக்கு இருப்பினும் குருசை நோக்கி பார்த்த எனக்கு குருசை நோக்கி பார்த்த எனக்கு உரிய பெருமைகள் யாவும் மட்டுமே உரிய பெருமைகள் யாவும் மட்டுமே இன்றைக்கு இயேசு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை குருசே ஆசிக்கெல்லாம் ஊற்றம் பெற்ற ஜீவநதியா துங்கரத்த ஊற்றில் மூழ்கி துங்கரத்த ஊற்றில் மூழ்கி தூய்மை அடைந்தேன் மேன்மையாகிறேன் தூய்மை அடைந்தேன் மேன்மையாகிறேன் இன்றைக்கு இயேசு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை இந்த விந்தை அன்பு பீடாய் என்ன காணிக்கை விடுவேன் இந்த பொருளிடாகும் இந்த பொருளிடாகும் என்னை ஊற்றிலும் உமக்களிக்கிறேன் என்னை ஊற்றிலும் உமக்களிக்கிறேன் இன்றைக்கு இயேசு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை மகா அன்பும் இரக்கமிக்க ஆண்டவரே சுவாமி, இவ்வேளையிலும் சேர்க்கப்பட்ட காணிக்கைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் கொடுக்க வாஞ்சியோடு இருந்த ஒவ்வொரு உள்ளங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. சுவாமி, பணத்தை மாத்திரமல்லாது சுவாமி, நாம் இங்கு வந்துள்ள ஒவ்வொருவரும் கூட உமது அழைப்பை ஏற்று சுவாமி உமக்கென நாங்கள் எம்மை அர்ப்பணிக்கத்தக்கதாக நீர் எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. இவ்வாரத்திலும் கூட தங்களது விசேஷித்த தினங்களை, பிறந்த நாட்களை, நினைவு நாட்களை கொண்டாடுகின்ற ஒவ்வொருவரோடும் உமது கரம் கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். செய்தியை கொடுக்க வந்துள்ள போதரோடு கூட நீர் கூட இருந்து வழிநடத்தும் படிக்காய் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைய நாளுக்குரிய முதலாவது வேத பகுதி மாற்கு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 9 வரை. மாற்கு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 9 வரை. அவர் மறுபடியும் கடலோரத்தில் போதகம் பண்ண தொடங்கினார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் கடலிலே நின்ற ஒரு படகில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லோரும் கடற்கரையிலே நின்றார்கள். அவர் அநேக விஷயங்களை உவமைகளாக அவர்களுக்கு போதித்தார். போதிக்கின்ற பொழுது அவர்களுக்கு சொன்னது, கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது. அதற்கு ஆழமான மண்ணில்லாதனால் சீக்கிரத்தில் முளைத்தது. வெயில் ஏறின போதே தீந்து போய் வேரில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது.
முள் வளர்ந்து அது பலன் கொடாதபடி அதை நொறுக்கி போட்டது. சில விதை நிலத்தில் விழுந்து ஓங்கி வளர்கின்ற பயிராகி 1 30, 1 60, 1 100 பலன் தந்தது. கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று அவர்களுக்கு சொன்னார். ஆமீன். நாங்கள் தலைகளை தாழ்த்தி மன்றாடுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல கடவுளே, இந்த காலை வேளையிலும் நாங்கள் உம்முடைய ஆலய பிரகாரத்தில் வந்து உம்மை தொழுது ஸ்தோத்தரிக்க நீர் எங்களுக்கு தந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கிற பொழுது நிறங்களோடு இடைப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கேட்கிற வார்த்தைகளுக்கு எங்களுடைய செவிகள் மட்டுமல்ல, உங்களுடைய இருதயமும் திறந்திருக்கத்தக்கதாக எங்களை கிருபை தாருங்க. கேட்கிற வார்த்தைகளை நாங்கள் அப்பியாசிக்க எங்களை வழிநடத்துங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். இந்த காலை வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய நாமத்திலே மீண்டும் நான் வாழ்த்துகிறேன். சிறப்பாக இன்றைய நாளிலும் தங்களுடைய குழந்தையை ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணிக்க கொண்டு வந்த தம்பதியினரை, குடும்பத்தினரை நான் அன்போடு வாழ்த்துகிறேன். எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய குடும்பங்களிலே பிள்ளைகள் இருக்கிற பொழுது, அந்த பிள்ளைகள் சிறப்பாக ஒரு கிறிஸ்தவ பின்னணியிலே, விசுவாச பின்னணியிலே அந்த பிள்ளைகள் இருக்கிற பொழுது, அதிலும் குறிப்பாக மெதடிஸ்த பின்னணியிலே இந்த பிள்ளைகள் இருக்கிற பொழுது அவர்களை கடவுளுக்குள்ளே அர்ப்பணித்து வளர்த்தெடுப்பது ஒரு பெரிய ஒரு பொறுப்பு. நாம் எப்போதெல்லாம் பிள்ளைகளை அர்ப்பணிக்கிற ஒரு ஆராதனைக்கு நாம் வருகிற பொழுது பெற்றாராக, திருச்சபையாக நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிற ஒரு அர்ப்பணிப்பு இருக்கிறது. எங்களுடைய பிள்ளையை அல்லது இந்த திருச்சபையில் கொடுக்கப்பட்டிருக்கிற பிள்ளையை நாங்கள் இந்த நாளிலே இருந்து நல்ல முறையிலே கடவுளுக்குள்ளே ஒரு பக்தியுள்ள பிள்ளையாக வளர்த்து அந்த பிள்ளை தானாக சொந்த இரட்சகராக கடவுளை ஏற்றுக்கொள்கிற காலம் வரை அந்த பிள்ளையை கொண்டு செல்கிற அந்த பொறுப்பை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லி பெற்றார் வாக்கு பண்ணுகிறார்கள். அதுபோல் திருச்சபையும் கூட அந்த விதமாக இந்த ஒரு கூட்டு பொறுப்பாக இந்த பொறுப்பை எடுத்துக்கொள்கிறது. நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல இருக்கிற பலர் இந்த விதமான அர்ப்பணிப்பை நாங்கள் இறை சமூகத்தில் எடுத்திருப்போம். உங்களுடைய பிள்ளைகளை யார் யாரெல்லாம் கொண்டு வந்து இந்த இடத்துல நீங்கள் அர்ப்பணித்திருப்பீர்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் இந்த பொறுப்பை நீங்கள் எடுத்திருப்பீர்கள். இந்த பொறுப்பை எடுத்திருக்கிற நாம் அந்த பொறுப்பை எவ்வளவு சிறப்பாக நிறைவேற்றுகிறோம் என்பதை நாம் அவ்வப்போது திரும்பி பார்ப்பது அவசியமானதும் தேவையானதுமான ஒரு விஷயம். இன்றைக்கு நாங்கள் வாசிக்க கேட்ட திருமறை பகுதியை பார்ப்போமா இருந்தால் அது விதைக்கிறவன் உவமை எங்களுக்கு தெரிந்த ஒரு பகுதி. அந்த பகுதியினுடைய முடிவு எப்படி முடிவின் நிலை வருகிற பகுதி. விதைக்கப்பட்ட விதை 30, 60, 100 பலன் கொடுத்தது என்பதுதான் அந்த பகுதி அப்படித்தான் முடிகிறது. கடவுளுடைய சமூகத்திலே பெரியவர்களாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, அந்த பொறுப்பினுடைய கடைசி முடிவு கடவுளுக்குள்ளே 30, 60, 100 பலன் கொடுக்கிற ஒரு பொறுப்பு. இந்த நாளிலும் நான் இந்த உவமையை எங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய திருச்சபையில் இருக்கக்கூடிய
அல்லது நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே பொறுப்பாய் கொண்டு வந்து அர்ப்பணித்திருக்கிற பிள்ளைகளை மையமாக வைத்து இந்த உவமையிலிருந்து சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். திருமறையில் இயேசுவினுடைய வளர்ச்சியை பற்றி சொல்லுகிற ஒரு வசனம் இருக்கிறது. லூக்கா 1 அதிகாரம் 52வது வசனத்தை பார்ப்பீர்களாக இருந்தால், இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனிதர் தயவிலும் அதிகமாய் வளர்ந்தார் என்று சொல்லி இயேசுவை அவருடைய வளர்ச்சியை பற்றி சொல்லுகிற ஒரு பகுதியை நாங்கள் திருமறையில் வாசித்திருக்கிறோம். எங்களுடைய திருமறையில் இருக்குது. அந்த இயேசு அவரை பின்பற்றுகிற நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் எங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டும், கடவுளுக்குள்ளே நாங்கள் அர்ப்பணிக்கிற அந்த வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டும் என்றது தான் இந்த உவமையில் எங்களுக்கு சொல்கிறார். இந்த உவமையில் நாங்கள் பார்ப்போமா இருந்தால் 4 விதமான நிலங்களை நாங்கள் பார்க்கலாம். ஒரு வேத அறிஞர் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், விதை ஆண்டவருடைய வார்த்தையாக இருக்கிறது, அந்த விதை நேர்த்தியாகத்தான் இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையில் சிக்கல் இருக்குதா? ஆண்டவருடைய வார்த்தையில் குறைவு இருக்கா? இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை நேர்த்தியாகத்தான் இருக்குது, அதில் சிக்கல் இல்லை. அந்த விதை பலன் கொடுக்கலண்டா இருக்கிற சிக்கல் அந்த நிலத்தில் இருக்குது. பொருத்தமான நிலமாக இல்லாத பொழுது அந்த நிலம் பலன் கொடுக்காமல் போகிறது. அப்போ ஒரு விதை ஆண்டவருடைய வார்த்தையாக இருக்கிற விதை சரியாக இருக்கிறது, ஆண்டவருடைய சத்தியம் என்று சொல்கிற விதை சரியாக இருக்கிறது. ஆனால் அதை பெற்றுக்கொள்கிற நிலம் போல இருக்கிற நாம் அல்லது நம்முடைய சூழல் தான் அதிலே தான் சிக்கல் இருக்கிறது என்பது இந்த வேத வல்லுநருடைய கூற்று. இந்த பின்னணியிலே நான் இன்றைக்கு உங்களோடு இந்த 4 நிலங்களை பற்றி ஒரு காரியத்தை பற்றி பேச போகிறேன். இதை குறிப்பாக இந்த நிலங்கள் எங்களுடைய பிள்ளைகளோடு, எங்களுக்கு இருக்கக்கூடிய திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகள், நாம் அர்ப்பணிக்கிற பிள்ளைகளோடு இருக்கிறபடினால இந்த பிள்ளைகள் வாழுகிற சூழலாக இந்த நிலங்களை நாங்கள் பார்க்கலாம். இந்த பிள்ளைகளை நாங்கள் வளர்க்கிற அல்லது வாழ வைக்கிற சூழலாக நாங்கள் இந்த நிலங்களை எடுத்துக்கொள்வோம். திருமுழுக்குக்காக நாங்கள் அர்ப்பணிக்கிற பொழுது நாங்கள் சொல்லுகிற ஒரு வாக்கு இருக்குது, இந்த பிள்ளைக்கு அன்புள்ள பக்தியுள்ள ஒரு இல்லத்தை நாங்கள் கொடுப்போம் என்றது. ஒரு நல்ல சூழலை நாங்கள் இந்த பிள்ளைக்கு நாங்கள் கொடுப்போம் என்பதுதான் நம்முடைய வாக்குறுதி. அந்த அடிப்படையில் நாங்களுடைய சூழலை நாங்கள் பார்க்கலாம். முதலாவது வழியோரமாக இருக்கிற நிலம். வழியோரமாக இருக்கிற நிலம், அந்த நிலத்திலையும் விதைகள் விழுகிறது. ஆனால் அந்த நிலம் இந்த விதைகளை பெற்று அந்த விதைகள் வளரக்கூடிய அளவுக்கு ஒரு ஆயத்தமான ஒரு நிலமாக இல்லை. விழுகிற விதைகள் அந்த நிலத்திலே விழுந்து வேர் விட்டு பலன் கொடுக்கக்கூடிய அந்த நிலையை தர்ற அளவுக்கு அந்த நிலம் ஆயத்தமாய் இல்லை. ஆகவே அந்த விதை அந்த இடத்திலே வளர்ச்சி அடையவில்லை. வழியோரத்தில் விதைக்கப்பட்ட நிலம். சில நேரத்தில் எங்களுடைய சூழல், நம்முடைய பிள்ளைகள் இருக்கக்கூடிய சூழல், நம்முடைய திருச்சபை பிள்ளைகள் அல்லது விசுவாசத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கக்கூடிய சூழல் சில நேரத்தில் இந்த மாதிரியான பலன் கொடுக்க முடியாத ஒரு சூழலாக இருக்கக்கூடும். பக்தியுள்ள இல்லங்களாக இருக்க வேண்டிய எங்களுடைய வீடுகள் சில நேரத்தில் பலன் கொடுக்க தகாத ஒரு இடமாக இருக்கக்கூடும். இப்படியான இடங்களிலே வளர்க்கிற பிள்ளைகள் ஆண்டவருடைய வார்த்தைகளிலோ அல்லது ஆன்மீக சத்தியங்களிலோ அல்லது கர்த்தருக்குரிய ஒழுங்குகளிலோ அல்லது ஏன் பிள்ளைகளுடைய மற்ற வளர்ச்சியிலோ முழுமையாக எதிர்பார்க்கப்படுகிற அளவுக்கு அவர்கள் வளர்ச்சி அடைய மாட்டார்கள். அங்கே ஒரு சிக்கல் இருக்கும். இரண்டாவது நிலம் பாறை நிலம், கற்பாறை. கொஞ்சம் மணல் இருக்கிறது, ஆழமில்லாத மணல். இந்த இடத்திலும் விதைகள் விழுகிறது. விதை முளைக்கிறது, வேகமாக முளைக்கிறது. ஆனால் வேர் விட்டு வளர்வதற்கேற்ற அந்த மணல் போதுமானதாக இல்லாதபடியினால் வெயில் வருகிற பொழுது, கதிரவன் வருகிற பொழுது அந்த
விதையிலிருந்து வந்த இந்த தாவரம் அப்படியே இறந்து போகிறது, கருகி போகிறது. ஆழமில்லாத ஒரு நிலை, ஆழமில்லாத ஒரு சூழல். எங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கிற எங்களுடைய வீடுகள், எங்களுடைய இல்லங்கள் ஒரு பக்தியுள்ள இல்லங்களாக இருப்பதற்கு பதிலாக ஒரு ஆழமில்லாத ஆன்மீகத்திலே எங்களுடைய பிள்ளைகள் போதுமான அளவுக்கு வளருவதற்கு வேண்டிய இடத்தை கொடுக்காத ஆழமில்லாத இல்லங்களாக இருக்கக்கூடும். ஆழமில்லாத சூழலை கொடுக்கிற ஒரு அமைப்பாக இருக்கக்கூடும். அப்படி இருக்குமா இருந்தால் நாங்கள் பார்க்குற மாதிரி 30, 60, 100 பலன் கிடைக்காது. அடுத்த 3வது பார்க்கக்கூடிய நிலம் முட்புதர்கள் நிறைந்த நிலம். அந்த நிலத்திலேயும் விதைகள் விழுகிறது. ஆனால் இருக்கக்கூடிய அந்த நெருக்குகிற சூழல் அல்லது அவர்களுடைய கவனம் வேறு காரியங்களில் இருக்கிற சூழல் அல்லது உலகம் சார்ந்த காரியங்கள், இவைகள் நெருக்குகிறபடியினால் அந்த இடத்திலே பிள்ளை ஆன்மீகத்திலே வளரக்கூடிய அளவுக்கு ஏற்ற சூழல் இருப்பதில்லை. அங்கேயும் கூட ஒரு வளர்ச்சி இல்லாத நிலையை பார்க்கிறோம். இந்த முதல் 3லையும் அந்த வளர்ச்சிக்கான சூழல் இல்லை. அப்போ இந்த 3 சூழ்நிலைகளிலும் வளர்கிற பிள்ளைகள் 30, 60, 100 பலன் கொடுப்பதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னா நிலம் சரியாக ஆயத்தப்படுத்தப்படாதபடினா. 4வது இருக்கக்கூடிய நிலம் நல்ல நிலம். அந்த நிலத்தில் விழுகிற விதைகள் சிலது 30, சிலது 60, சிலது 100 பலன் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல சூழல், ஒரு பக்தியை கொடுக்கக்கூடிய சூழல், பக்தியான இல்லத்தை கொடுக்கக்கூடிய சூழல். அந்த சூழலுக்குள்ளே வளர்க்கப்படுகிற பிள்ளைகள், வளர்விக்கப்படுகிற பிள்ளைகள் அவர்கள் சிறப்பாக கடவுளுடைய சத்தியத்திலும் வாழ்வின் மற்ற பகுதிகளிலும் அவர்கள் வளரக்கூடிய வாய்ப்பை அந்த இடம் கொடுக்கிறது. இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய வீடுகளிலே பிள்ளைகள் இருப்பார்கள். நம்முடைய வீடுகளிலே இருக்கிற பிள்ளைகள் வளர்வதற்கான சூழல் எப்படியாக இருக்கிறது? நம்முடைய இல்லங்கள் இந்த பிள்ளைகளுக்கு, எங்களுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எந்த விதமான சூழலை கொடுக்கிறதா இருக்கிறது? இதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியம். ஒரு உளவியல் அறிஞர் இப்படி சொல்லுகிறார், ஒரு குழந்தை பிறக்கிற பொழுது வெற்று ஸ்லேட், அதாவது வெற்று எழுது பலகை போல பிறக்கிறது. எங்களுக்கு தெரியும், எங்களுடைய பழைய காலத்தில் கொப்பி பேனாக்களை பாவிக்கிறதுக்கு பதிலாக எழுது பலகைகள், ஸ்லேட், கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பலகைகள் இருக்கும். இப்போ நவீன காலத்தில் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பலகைகள், பலகைகள் எல்லாம் வந்து விட்டது. அதில் பிள்ளைகள் எழுதுகிறார்கள். ஒரு பிள்ளை உலகத்தில் பிறக்கக்குள்ள பெருமையாக வெற்று ஸ்லேட்டாக அந்த பிள்ளை பிறக்கிறது. அந்த பிள்ளை சுற்றி நடக்கிற விடயங்களை பார்க்கிறது, வீட்டிலே இருக்கிற விடயங்களை பார்க்கிறது, பார்த்து கற்றுக்கொள்ளுகிறது. அதன் மூலம் பிள்ளை வளர்க்கிறது என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே வளர வேண்டுமாக இருந்தால், அல்லது இந்த சவால் நிறைந்த சூழலிலே நம்முடைய பிள்ளைகள் சிறப்பாக வளர வேண்டுமாக இருந்தால், அந்த வெற்று சிலேட்டிலே அல்லது அந்த வெற்று எழுது பலகையிலே நாங்கள் எதை எழுத அல்லது எழுதுவிக்க நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் என்றது முக்கியமான விஷயம். நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எப்படி வளர்கிறார்கள் என்பதற்கான பொறுப்பு நம்முடையதாக இருக்கிறது, அம்மா அப்பாவினுடைய பொறுப்பாக இருக்கிறது. அது அடுத்து திருச்சபையினுடைய பொறுப்பாக இருக்கிறது. ஆகவே எப்போதெல்லாம் இந்த ஆலயங்களுக்குள்ளே வந்து நீங்கள் பெற்றாராக உங்களை அர்ப்பணிக்கிறீர்களோ, அதே நேரத்தில் திருச்சபையாக அர்ப்பணிக்கிறீர்களோ, ஒரு பெரிய பொறுப்புக்கு ஆம் என்று சொல்லுகிறீர்கள். ஒரு பெரிய பொறுப்புக்கு பெற்றாராக திருச்சபையாக ஆம் என்று சொல்லுகிறோம். பிள்ளைகளை சகல விருத்தியிலும் பக்தியிலும் வளர்ப்பதற்கான ஒரு பொறுப்பை நாங்கள் எடுக்கிறோம் என்று சொல்லுகிறோம். அந்த பொறுப்பை நாங்கள் நிறைவாய் செய்ய வேண்டும் என்று சொல்லி கடவுள் எங்கள் எதிர்பார்க்கிறார். ஒரு சிறப்பான பக்தியுள்ள இல்லமாக இருப்பதற்கு நான் சில குறிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, உபாகமம் 6ஆம் அதிகாரத்தில் வரக்கூடிய ஒரு பகுதி. உபாகமம் 6ஆம் அதிகாரம், அதில் 6வது 7வது வசனங்கள். இந்த பகுதி நேரடியாக பழைய ஏற்பாட்டிலே இருக்கக்கூடிய பெற்றாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பகுதி.
நான் என்று உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகளை உன் இதயத்திலே இருக்கட்டும். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற பொழுதும், படுத்துக்கொள்ளுகிற பொழுதும், எழுந்திருக்கிற பொழுதும் அவைகளை குறித்து பேசி போதி என்பதுதான் அந்த வார்த்தை. எங்களுடைய குடும்பங்கள் பிள்ளைகளை நல்ல சூழலிலே வளர்க்கக்கூடிய பக்தியுள்ள இல்லங்களாக இருக்க வேண்டுமாக இருந்தால், நாங்கள் கடவுளை பற்றி, கடவுளுடைய காரியங்களை பற்றி, வசனங்களை பற்றி பேசுகிற ஒரு குடும்பமாக எப்பொழுதும் இருக்கிற பொழுது அந்த இடத்துல பிள்ளைகள் இந்த ஆண்டவருடைய வார்த்தைகளுக்குள்ளே மூழ்கி இருப்பார்கள். சாதாரணமாக குடும்பங்களிலே அப்படி செய்வதற்கு நேரம் கிடைப்பதில்லை. ஆனால் ஒரு பொறுப்புள்ள விசுவாச குடும்பங்களாக நாங்கள் செய்ய வேண்டிய அவசியம். ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி கதைக்கிறது. சாதாரணமாக நாங்கள் எங்களுடைய முழு நாள் எடுத்து பார்த்தால் எவ்வளோ விஷயத்தை பேசுகிறோம். ஒரு முழு நாளில் நாங்கள் எவ்வளவு காரியங்களை பற்றி பேசுகிறோம். அந்த கதைக்கிற அவ்வளவு காரியங்களும் எங்களுடைய பிள்ளையை நல்ல முறையிலே வளர்க்கக்கூடிய, பக்தியாய் வளர்க்கக்கூடிய விஷயமா இருக்கா, அல்லது பிள்ளை நல்ல முறையிலே வளராமல் ஒரு எதிர்மறையான முறையிலே வளர்வதற்கு ஊக்குவிக்கிற விஷயங்களா இருக்கா? பிள்ளைகள் நாம் சொல்வதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகள் நாம் சொல்வதை கேட்கிறார்கள். பிள்ளைகள் நாம் சொல்வதை பார்த்து அதை போல செய்கிறார்கள், இமிட்டேட் பண்ணுறாங்க. பிள்ளைகள் கற்றுக்கொள்ளுகிற விதம் அந்த விதமாகத்தான் இருக்கிறது. பார்த்து அதை போல செய்வது, பார்த்து அதை போல நடந்து கொள்வது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பேசுகிற ஒரு வார்த்தைகள், பிள்ளைகள் இருக்கிற சூழலில் பேசுகிற வார்த்தைகள், பிள்ளைகள் இருக்கிற சூழலில் நடந்து கொள்ளுகிற விதங்கள் எல்லாம் பிள்ளைகளை உருவாக்குற ஒன்றாக இருக்குது. ஆகவே பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிற ஒரு பொறுப்பு அம்மா அப்பாவுக்கு, குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு எப்பவுமே இருக்கு. ரெண்டாவது விஷயம், 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பகுதி. உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த விசுவாசம் உன் பாட்டியாகிய லோயிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கியாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். தீமோத்தேயு வளர்ந்த பிறகு அந்த தீமோத்தேயுவை பார்த்து பவுல் சொல்லுகிற ஒரு காரியம், ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு உள்ள இருக்கின்றால் உன்னுடைய குடும்பத்தில் அந்த வார்த்தையை பயிற்று விட்டதால் தான் அந்த வார்த்தை இன்றைக்கு உனக்குள்ளே வளர்ந்திருக்கிறது. உன்னுடைய பாட்டி, உன்னுடைய அம்மா உனக்குள்ளே அந்த வார்த்தையை வார்த்தை உன்னுடைய குடும்பத்திலே பயிற்றுவிக்கப்பட்டதால் தான் இன்றைக்கு நீ இப்படி இருக்கிறாய். அதுதான் அதில் சொல்ல வர விஷயம். நாங்கள் கேட்கிற ஆண்டவருடைய சத்தியங்களை நாங்கள் பயிற்சி செய்கிற, பிரயோகிக்கிற குடும்பங்களாக நாங்கள் இருக்க வேண்டிய அவசியம். எங்களுடைய பிள்ளைகள் ஒரு நல்ல சூழலில் வளர வேண்டுமா இருந்தால் நாங்கள் கேட்கிற வார்த்தைகளை பிரயோகிக்கிற ஒரு குடும்பமாக நாங்கள் இருக்கணும். திருச்சபையில் எப்போவுமே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கிட்டத்தட்ட வருடத்துக்கு 52 அருளுரைகளுக்கு மேலாக எல்லோரும் கேட்கிறோம். கேட்கிற அருளுரைகள் எல்லா அருளுரைகளுமே நல்ல காரியங்களை சொல்லுகிறது. எப்படி சிறப்பாக இருப்பது, எப்படி நேர்த்தியாக இருப்பது, எப்படி கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இருப்பதுன்றது தான் சொல்லுது. ஆனால் நாங்கள் அதை எந்த அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே பயிற்சியாக கொண்டு வந்திருக்கிறோம், அந்த விழுமியங்கள் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்குன்றது நாங்கள் கேட்டு பார்க்க வேண்டிய விஷயம். கேட்கிற நிறைய வார்த்தைகளுக்கு எதிரான சூழலாக சில விலங்கிட வீடுகள் இருக்கக்கூடும். இங்கே ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்கிற பிள்ளை, ஞாயிறு பாடசாலையில் கர்த்தருடைய சத்தியத்தை கேட்கிற பிள்ளை வீட்டுக்கு போகிற பொழுது அந்த சத்தியத்துக்கு எதிரான ஒரு சூழலை பார்க்குமாக இருந்தால் அங்கே அந்த இடத்துல பிள்ளைக்கு ஒரு குழப்பம் இருக்கும். கர்த்தருக்குள்ள வளர்றதுக்கு அதே ஒரு தடையாக இருக்கும். நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தை, கேட்கிற வார்த்தை எங்களுடைய குடும்பங்களில் அபியாசிக்கிறதுக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிப்பது அவசியம். கேட்கிற வார்த்தையை நாங்கள் அபியாசிக்கலைன்னா பிள்ளைக்கு ஒரு குழப்பமாக இருக்கும். இந்த இடத்துல சொல்லப்படுற சத்தியம் இப்படி இருக்குது, ஆனால் நடைமுறையில் அது வித்தியாசமாக இருக்குது. ஆகவே நான் எதை தெரிவு செய்வது, இங்கே சொல்லப்படுவதை தெரிவு செய்வதா அல்லது நடைமுறையிலே என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் செய்கிற காரியத்தை நான் பின்பற்றுவதா, இந்த குழப்பம் பிள்ளைகளுக்கு இருக்கிறது. அதனாலே பிள்ளைகள் தங்களுடைய வளர்ச்சியிலே நிறைவில்லாமல் இருக்கிறார்கள். ஆகவே கேட்கிற சத்தியத்தை, பேசுகிற சத்தியத்தை குடும்பங்களில் அபியாசிக்க வேண்டியது அவசியம். 3வது விஷயம்,
கடைசி விஷயம், எப்போவுமே பிள்ளைகள் நாங்கள் சொல்கிறத விட செய்கிறத பார்க்குறாங்க. பிள்ளைகள் நாங்கள் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை பார்த்து அது மாதிரி நடந்து கொள்கிறாங்க. நீங்கள் எந்த பிள்ளைகளை எடுத்தாலும் பிள்ளைகள் பிறந்தத்திலிருந்து கதைக்கிறதாக இருக்கலாம், அவர்கள் செய்கிற செயல்களாக இருக்கலாம், எல்லாம் வீட்டில் இருக்கிற நபர்கள் செய்வதை பார்த்து அதை போல செய்கிறார்கள். ஆகவே நாம் வாழ்க்கையிலே எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள்ளே எது வெளியில் வரணுமோ அதை நாங்கள் வாழுகிற பொழுது மாத்திரம்தான் அது எங்களுடைய பிள்ளைக்குள்ளே கனியாக வரும். திருச்சபையாக பொறுப்பெடுத்து திருச்சபையாக பிள்ளைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிற நாம், குடும்பங்களாக கடவுளுடைய சமூகத்திலே பிள்ளைகளை அர்ப்பணிக்கிற நாம், ஆண்டவருடைய வார்த்தையை முன்னுதாரணமான நபர்களாக நாங்கள் காணப்பட வேண்டும். எங்களை பார்த்து பிள்ளைகள் அதை கற்றுக்கொள்ளத்தக்கதாக நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்கிற பொழுதுதான் நம்முடைய குடும்பத்தில் பிள்ளைகள் 30, 60, 100ஆக பலன் கொடுக்க முடியும். இன்றைக்கு நாங்கள் ஒரு சவால் மிக்க ஒரு சூழலில் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் இருக்கிற சூழல் ஒரு சவால் மிகுந்த சூழல். கடந்த தலைமுறை பிள்ளைகளை வளர்ப்பதிலே சந்தித்த சவால்களை விட, பிள்ளைகள் சந்திக்கிற சவால்களை விட இந்த காலத்திலே இந்த தலைமுறை பிள்ளைகள் சந்திக்கிற சவால்கள் அதிகம். இந்த சவால்கள் மத்தியிலே பிள்ளைகளை நேர்த்தியாய் கடவுளுக்கு பிரியமானபடி 30, 60, 100ஆக அவர்கள் வளர நாங்கள் அவர்களை கொண்டு செல்ல வேண்டுமாயிருந்தால் நாம் எங்களுடைய வீட்டு சூழலை எப்பொழுதும் கர்த்தருக்கு ஏற்ற பக்தியுள்ள ஒரு இல்லமாக வைத்திருப்பது அவசியம். வீட்டு சூழல் மாத்திரமல்ல, திருச்சபை சூழலும் அப்படியானதாக இருக்க வேண்டியது அவசியம். பிள்ளைகள் நம்மை பார்த்து நம்மை போல செய்கிறார்கள். இந்த